ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அரசி மனசுக்குள்ளே குமார் நுழைஞ்சிட்டாருன்னு கூட சொல்லலாம். குமார் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஆசை இப்போது நம்ம அரசி மனசில் இருக்குது. இதை நம்ம பழனி வந்து நோட் பண்ணிட்டாரு. ஆனால் கன்ஃபார்ம் ஆகலை, குழப்பமாகவே இருக்கார். அரசி மனசுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி, அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை லூஸாக விட்டுறாரு. இப்போது இங்கே நம்ம அரசி கிச்சனுக்கு போகிறாங்க. கோமதி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவும் கோமதி இருந்துட்டு, அரசி மேலே துணிக்காய் போட்டிருக்கேன், போய் எடுத்துகிட்டு வந்துடுடி அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு குமார் நினப்பிலே போகிறாங்க. குமாரை பற்றி யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. இப்போது நம்ம குமார் வந்து அரசி காலில் விழுந்தது, மன்னிப்பு கேட்டது, உன்னை ராணி மாதிரி நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சில டைம்லலாம் காலேஜ் போகிறப்போ வந்து பேசுனது, அது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. அதே சமயம் இன்றைக்கி நிச்சயதார்த்தம் நீண்டதுக்கு கூட காரணம் நம்ம தான். நம்மளால் அவரோட வாழ்க்கை கெட்டு போகணுமா? அது மட்டும் இல்லாமல் அவர் தப்பானவராக இருந்தால் கூட பரவாயில்ல, முன்னாடி மாதிரி இப்போ தான் திருந்திட்டார்ல, ஏன் நம்ம அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னலாம் யோசிச்சுக்கிட்டே மேலே போகிறாங்க. போய் நின்னா என்ன அம்மா சொல்லிச்சுன்னே மறந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஞாபகத்துலேயே வரல. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு குமாரை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா போனவ இன்னுமே வரலையே, எடுத்துகிட்டு வந்த துணியெல்லாம் நம்ம மடித்து வச்சிடலான்னு பார்த்தா இன்னுமே இவ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி மேலே வராங்க. இப்போது அரசியை பார்க்குறாங்க. அரசி கீழே தரையை வந்து காலில் அப்படியே சுரண்டிக்கிட்டே கையை கணத்து மேலே வச்சுக்கிட்டு பயங்கரமாக யோசனையில் இருக்காங்க. உடனே கோமதி இருந்துட்டு, ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரசி இருந்துட்டு, அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. என்னடி ஆச்சு உனக்கு? நான் ஒரு வேலை சொன்னால் நீ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ எதுக்காகடி மேலே வந்த? தெரியலம்மா, மறந்து போயிட்டேன். மறந்து போயிட்டியா? அப்படி என்னடி நினப்பில் இருக்க நீ? இங்கே பாரு அரசி, வர வர உன்னுடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஓ துணி தானே எடுத்துகிட்டு வர சொன்னேன், அதுக்காக தான்மா நான் வந்தேன், நீ எதுக்காக பின்னாடியே வந்துடுற? எனக்கு ஒரு வேலை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீயே அந்த வேலையை செஞ்சிடுறது, அப்புறம் எதுக்காகம்மா நீ என்கிட்ட வேலையை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசி கோமதி கிட்ட சத்தம் போடுறாங்க. கோமதியோ, என்ன இவளுக்கு என்னாச்சு, கிறுக்குது பிடிச்சிருக்கா, போய் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன், இப்போ உடனே இப்படி பேசுகிறா இவ, ஐயோ கடவுளே என்னதான் ஆச்சோ, இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பைத்தியம் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே ட்ரெஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு கீழே போயிடுறாங்க. நம்ம அரசி சிரிச்சுக்கிறாங்க, தனக்கு தானே சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கீழேயுமே வந்துடுறாங்க. மறுநாள் காலையில் அரசி அதாவது காலேஜுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ரெடியாகி கிளம்பவும் போகிறாங்க. இப்போது பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கே நிற்கவும் கரெக்டாக குமாருமே அங்கே வராங்க. குமார் வந்து அரசியை பார்த்து வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது. அரசி ஏதாச்சும் திட்டா என்ன பண்ணுறது அப்படின்னும் யோசிக்கிறாங்க. சரி நம்ம பேசி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம குமார் வந்து அரசி பக்கத்தில் போய் நின்று, அரசி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதை நான் இங்கே பேச முடியாது, சாயந்தரமா நீ கோவிலுக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம அரசி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நிற்கிறாங்க. ஹார்ட் பீட்டெல்லாம் படப்படன்னு துடிக்க ஆரம்பிச்சிருது நம்ம அரசிக்கு. அரசி, நீ மௌனமாக இருக்கிறத பார்த்தாவே நீ வர அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிறேன், உனக்காக நான் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், கண்டிப்பாக நீ வரணும் அரசி, ப்ளீஸ் அரசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பஸ்ஸு வந்ததுமே இங்கே நம்ம அரசி பஸ்ஸில் ஏறி கிளம்பிடுறாங்க. இப்போது நம்ம குமார் நினைக்கிறாங்க, கண்டிப்பாக அரசி மனசில் நம்ம இருக்கோம், அதனால தான் நம்மளால் இன்றைக்கி திட்டவே இல்லை. எப்போவுமே அவகிட்ட நம்ம பேச போனோம் அப்படின்னா கடுமையாக பேசுவா, என் அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு அவள்னா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுவா. ஆனால் எதுவுமே பேசலை அப்படின்னா நம்ம நம்ம சின்னதாக ஓரத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம குமார். பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. ஈவினிங் ஆகுது. நம்ம குமாருமே அந்த கோவிலில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போது நம்ம அரசியுமே போகலாமா வேண்டாமா போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி போவோம், அப்படி என்ன முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரசியுமே கோவிலுக்கு வந்துடுறாங்க. அரசி கோவிலுக்கு வந்ததை பார்த்ததுமே இங்கே நம்ம குமாருக்கு பயங்கர சந்தோஷம். அரசி நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், எப்படியோ நீ வந்துட்ட, ரொம்ப தேங்க்ஸ் அரசி, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். இப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ முக்கியமான விஷயம் பேசுகிறேன்னு சொன்னீங்க, அதனால் வர சொன்னீங்க, இப்போ நான் வந்துட்டேன், என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அரசி அரசி உனக்கு ஒன்று தெரியுமா அரசி, எனக்கு எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிச்சயம் வரை வந்து நின்று போச்சு. எதனால் தெரியுமா, நம்ம 2 பேருமே இப்போ வரைக்கும் புருஷன் பொண்டாட்டியாக தான் இருக்கோன்னு ஊரில் உள்ள எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு தானே தெரியும், நீ உங்கள் வீட்லேயும் நான் எங்கள் வீட்லேயும் 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல்
நம்ம 2 பேரும் பிரிஞ்சு தான் இருக்கோமே தவிர, என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்க அரசி. உன் கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம என் பெரியப்பா எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்றதுல சுத்தமா விருப்பமே இல்ல. என் பெரியப்பாவ மீறி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, நானுமே பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படியாவது இந்த கல்யாணம் நின்றணும்னு சொல்லிட்டு சாமிக்கிட்டலாம் வேண்டிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? எப்படியோ அந்த நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. இனிமே கண்டிப்பா எனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே ரேர் தான். அ அதுவரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியாவது உன்னை நான் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியும் உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ல அரசி. இங்கே பாரு அரசி, முன்னாடி மாதிரியெல்லாம் நான் ரொம்ப கெட்டவெல்லாம் கிடையாது. உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். உன் கண்ணில் கண்ணீர் வராமல் உன்னை நல்லா கவனிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அரசி, என் கூட நீ ஒன்று சேர்ந்து வாழ்வியா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அரசி? பிடிக்கலனாலும் சொல்லு, என்கிட்ட என்ன பிடிக்கலையோ அதை நான் மாற்றிக்கிறேன் அரசி. ப்ளீஸ் அரசி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கெஞ்சி கேட்குறாங்க. இப்போது இங்கே நம்ம அரசியுமே கீழே தலையை அதாவது கீழே பார்த்துக்கிட்டே வெக்கப்படுறாங்க. அரசி, உன் முகத்தில் கோவமே தெரியல, நீ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போது என்னை ஏற்றுக்கிறியா அரசி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அரசி வந்து சிரிக்கிறாங்க. அப்போது நீ என்னை ஏற்றுக்கிற அப்படி தானே என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா அரசி? அரசி, நீ தைரியமாக வா, பயப்படாமல் வா அரசி. என்னை நினச்சி ஒரு பயமே உனக்கு கிடையாது. ஏன்னா உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துப்பேன் அரசி. நீ உன்னுடைய முடிவு என்னன்னு மட்டும் சொல்ல அரசி. உனக்காக எத்தனை வருஷம் வேணாலும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் கரெக்டாக பழனியுமே அங்கே கோவிலுக்கு வராரு. கோவிலில் அதாவது மளிகை பொருள் பூசாரி வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அதை டெலிவரி பண்ணுறதுக்காக நம்ம பழனி வந்து வந்திருப்பாங்க. இப்போது அரசியும் நம்ம குமாரும் ஒன்றா நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இதை பார்த்த நம்ம பழனி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன, அரசி குமார் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கு? அப்போது அரசி மனசில் குமார் இப்போவும் இருக்கானா? இவங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் இப்போ வரைக்குமே லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி பயங்கர அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம குமார் வந்து, அரசி ப்ளீஸ் அரசி, சொல்லு அரசி, உன் வாயால் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு அரசி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரசியுமே இல்லைங்க, இது விஷயமா எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. ஏற்கனவே நம்ம விஷயத்தில் என்னென்னமோ பிரச்சனை வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னால் என் குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. அவங்களுக்கு திரும்பவும் நான் கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு மூலையில் நீங்கள் என் மனசில் இருந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எப்படியெல்லாம் என்னை கொடுமை பண்ணீங்க அதெல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் உங்களை என்னால் மறக்கவும் முடியல. என்ன பண்ணி தொலைக்கிறதுனே எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி சொல்லவும், குமார் இருந்துட்டு, அரசி நீ கவலைப்படாத அரசி, நீ பயப்படவே பயப்படாத, கண்டிப்பாக உன்னால் நான் கொடுமை பண்ண மாட்டேன் அரசி. நான் பண்ண தப்புக்கான தண்டனையை நீ வாங்கி கொடுத்த. அது மட்டும் இல்லாமல் அந்த தண்டனையிலேருந்து மீட்டதும் நீ தான். நீ எவ்வளோ நல்லவன்னு எனக்கு தெரியும். உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அரசி, நீ பயப்படாத. நம்ம 2 வீட்டோட சம்மதமும் வாங்கிக்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அரசி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசி இருந்துட்டு, கண்டிப்பாக அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னாலுமே உங்கள் வீட்டில் உன் அப்பா பெரியப்பான்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. திரும்பவும் என்னால் ஏதாவது பிரச்சனை வந்து என் அப்பாவும் என் அம்மாவும் ஊர் முன்னாடி அவமானப்பட்டு நிற்பாங்களோன்ற ஒரு சின்ன பயமும் பதட்டமும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம பழனி வந்து நிற்கிறாங்க. அரசிமா அப்படின்னு சொல்லிட்டு பழனியை பார்த்த எங்கள் அரசிக்கும் அப்படியே படப்படன்னு இருக்குது. ரொம்பவே பயப்படுறாங்க. அரசி பயப்படாத அரசிமா, நான் தானே. அம்மா, உன் மனசில் குமார் இப்போ வரைக்குமே இருக்கானா அரசி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. பயப்படாமல் சொல்லு அரசி. அது வந்து முன்னாடி வரைக்கும் இல்லை, அவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு சொன்னதுமே ஒரு மாதிரி மனசெல்லாம் தவிச்சு போச்சு மாமா. அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசையும் இருக்குது. ஆனால் அவங்களால ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, இல்லை என்னால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் திரும்ப ஏதாவது அவமானம் ஏற்பட்டுருமோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே எங்கள் அரசி சொல்கிறாங்க. இங்கே பாரு அரசிமா, நீ கவலைப்படாத. கண்டிப்பாக 2 வீட்டுக்கிட்டையுமே சம்மதம் வாங்கி நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணுறதுன்றது நடக்காத காரியம். நீங்களாம் ஏதாவது ஸ்டெப் எடுத்தால் தான். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி மாதிரியெல்லாம் குமார் கிடையவே கிடையாது. இப்போது ரொம்பவே திருந்திட்டான். உண்மையாகவே அவன் ரொம்ப ரொம்ப நல்லவனாக மாறிட்டான் அரசிமா. உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் இருந்துட்டு பழனிக்கிட்ட, சித்தப்பா எனக்காக நீங்கள் அரசிக்கிட்ட பேசுகிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் எனக்கும் அரசிக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அரசிக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்குது.
என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா அரசி, இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையா இருக்க வேண்டாம். நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். நீ படிக்கிறதா இருந்தா கூட நீ படி அரசி. நீ படிச்சு என்ன வேலைக்கு போறியோ அதுக்கு அதுக்கு நான் உனக்கு துணையா இருப்பேன். இப்போ எப்படி கதிர் ராஜி ஆசைப்பட்டத எல்லாத்தையுமே நிறைவேத்தி வைக்கிறான்ல, அந்த மாதிரி உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அரசி அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்றாங்க. நம்ம அரசிக்குமே இது ஓகேவா தான் இருக்கு. நம்ம பழனிக்கு ஒரு மாரி கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஏன்னா பாண்டியன் வந்து இது விஷயமா பாண்டியனுக்கு பழனி தான் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்ற விஷயம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, கண்டிப்பா பாண்டியன் பெரிய பூகம்பத்தவே வெடிப்பாரு. இதனால பழனிக்கு தான் பெரிய பிரச்சனையே வரும். அதெல்லாம் யோசிச்சு பார்க்காம இங்க குமார் வந்து பழனிக்கிட்ட இப்படி ஒரு வார்த்தை கேட்கவும், பழனிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. "இங்க பாருடா குமாரு, எதுவா இருந்தாலும் 2 குடும்பத்துக்கிட்டயும் பேசி ஒரு முடிவுக்கு வரலாமே." "இல்ல சித்தப்பா, அதெல்லாம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. முக்கியமா என் அப்பாவும், பெரியப்பாவும் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. நான் அரசி கூட ஒன்று சேர்ந்து வாழணும் பெரியப்பா. சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா, தயவு செஞ்சு எனக்காக நீங்கள் இந்த கோவிலே எனக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பழனி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. உடனே இங்கே பாருடா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்காங்க. "அரிசிம்மா, நீ என்னம்மா சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கும் இவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணுறதுனா அதை கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே என்னால் அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே அவமானப்பட்டுட்டாங்க." அப்படின்னு சொல்லவும், உடனே குமார் இருந்துட்டு, "இங்கே பாரு அரிசி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துட்டுருக்கு. உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்ததா தான் ஊர் ஃபுல்லாக எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம யா அதாவது சிம்பிளாக கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவங்க முன்னாடி நின்று அவங்க அதாவது ஊருக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாமல் நம்ம வீட்டோடயே பேசி பிரச்சனையை முடிச்சிருவோம் அரசி. ப்ளீஸ் அரசி." அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் வந்து என்னென்னமோ சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. பழனிக்குமே வர வழி இல்லை. சரி, 2 பேருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும், எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியத்தில் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கவே நம்ம பழனி போயிட்டு மாலையும் தாலியும் வாங்கிட்டு வர போகிறாங்க. இங்கே நம்ம அரசி குமார் நெஞ்சில் சாஞ்சுக்கிறாங்க. "ஏங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏதாவது தப்பாக நடந்துட்டா என்ன பண்ணுறது?" அப்படின்னு சொல்லிட்டு. "அரசி, எதுவும் தப்பாக நடக்காது அரசி. எல்லாமே இனிமேல் நமக்கு சந்தோஷமான விஷயம் மட்டும்தான் நடக்கும். என்ன கொஞ்சம் கோவத்தில் அப்படி இப்படின்னு கத்துவாங்க, அம்புட்டு தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 2 குடும்பத்தையும் நம்ம ஒன்று சேர்த்துடலாம். உன்னை நான் ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன் அரசி. என்னை நினச்சி நீ ஒரு நிமிஷம் கூட கவலைப்பட வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமார் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம பழனியும் நம்ம அதாவது பழனி வந்து தாலியெல்லாம் வாங்கிட்டு வராங்க. கரெக்டாக இங்கே நம்ம மீனா மயிலை கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு வரவும், இங்கே நம்ம பழனி வந்து மாலையை வாங்கிட்டு போகிறத மீனா பார்க்குறாங்க. "என்ன சித்தப்பா, மாலை வாங்கிட்டு போறீங்க? யாருக்கு? 2 மாலை இருக்குது போல். யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு எதுக்காவது கல்யாணமா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிக்கு அப்படியே முகமெல்லாம் வேத்துருது. "அது ஒன்றும் இல்லைப்பா, அது வந்து மீனா" அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. "என்ன சித்தப்பா, எதுக்காக மாலை?" "இல்லைப்பா, சாமிக்கு தான்ப்பா, 2 சாமிக்கு போடுறதுக்காக தான் வாங்கினேன்" அப்படின்னு சொல்லிட்டு உளர்றாங்க. இப்போ இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, "சரிங்க சித்தப்பா, வாங்க சித்தப்பா, நானும் சாமி கும்பிட்றதுக்காக தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னப்பா, மயில் கூட ஒன்று சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்க? மயில் எவ்வளோ பெரிய துரோகத்தை நம்ம வீட்டுக்கு செஞ்சுருக்கா. அப்படி இருக்கிறப்போ நீ எப்படிப்பா இவ கூடலாம் பேசிக்கிட்டு இருக்க? இவ முகத்தில் முழிக்கிறதுக்கே எனக்கு அருவெருப்பாக இருக்குப்பா" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனி சொல்லவும், உடனே மயில் இருந்துட்டு, "சித்தப்பா, என்னை மன்னிச்சிடுங்க சித்தப்பா. இப்போ வரைக்குமே நான் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்ச்சியோட செத்துக்கிட்டு இருக்கேன் சித்தப்பா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே சொல்கிறாங்க. மீனாவுமே மயிலோட வீட்டு நிலைமை என்ன, மயில் எப்படிலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட, அது மட்டும் இல்லாமல் சரவணன் மாமா கூட ஒன்று சேரணும் அப்படின்றது அது இதுன்னு எல்லாமே இங்கே நம்ம பழனிக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. "என்னவோம்மா, நம்ம குடும்பத்தில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு புது புது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி பேசிக்கிட்டு இருக்காங்க. "சரிங்க சித்தப்பா, வாங்க நம்ம போய் சாமி கும்பிடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இங்கே நம்ம பழனி வந்து, "சரி மீனா, நீ போ, நான் இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பார்த்துட்டு வந்துடுறேன்." "இல்லை சித்தப்பா, நீங்கள் எங்கள் கூட தான் வந்தாகணும். ஏன்னா எப்படி சொல்கிறதுனே தெரியல சித்தப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏம்மா, ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாம் சித்தப்பா, அங்கே ஆஃபீஸில் ஒருத்தவங்க என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறாங்க. இது விஷயமா செந்தில் அவங்கக்கிட்ட சொன்னேன் அப்படின்னா அவங்க கோவப்பட்டு ஏதாவது பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட நான் பேசணும்னு நான் இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "சரிம்மா, வாம்மா, யாருன்னு காட்டுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே இப்படி போயிடுறாங்க. அரசியும் நம்ம குமாரும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அரசி இருந்துட்டு, "என்ன, போன மாமாவை இன்னுமே
அதாவது காணோம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் இருந்துட்டு என்னமோ தெரியலையே, சரி நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. பழனியுமே குமார் ஃபோன் பண்ணுறான். ச்சே, அவங்களுக்கு எதுவுமே சொல்லாமே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி, ஹலோ, இப்போதைக்கு வர முடியாது, இங்கே ஒரு முக்கியமான விஷயமா போயிருக்கேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணி விட்டுறாங்க. மீனா கூட தான் நான் போய்கிட்டு இருக்கேன், என்னால் வர முடியாத சுச்சுவேஷன், நம்ம இன்னொரு நாளைக்கு கல்யாணத்தை நடத்திப்போம், இப்போதைக்கு நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம குமார் இருந்துட்டு, அரசி சித்தப்பாவால் வர முடியாது போல், மீனா அவங்கள பார்த்ததா சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல, கண்டிப்பாக இப்போதைக்கு சித்தப்பா வரமாட்டார் அப்படின்னு சொல்லவும், உடனே அரசி இருந்துட்டு, சரிங்க, நமக்கு என்னங்க இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம், அப்படி ஒன்றும் இல்லைல்ல, உங்கள் மனசில் நான் இருக்கேன், என் மனசில் நீங்கள் இருக்கீங்க, அப்படி இருக்கிறப்போ நம்மளை யாராலையுமே பிரிக்க முடியாது. எங்கள் வீட்டில் கல்யாண பேச்சுன்னு வரப்போ உங்கள் விஷயமா நான் பேசி அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் சம்மதம் வாங்குறேங்க. குடும்பத்துக்கு தெரியாமல் இப்படி ஒரு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப தப்புன்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மனசை மாற்றி நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வோங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களை நான் விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. அதே சமயம் நான் இப்போ கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே எனக்கு பெரிய குற்ற உணர்ச்சியாக தான் இருந்திருக்கும். ஏற்கனவே என் அம்மாவையும் என் அப்பாவையும் என் குடும்பத்தையும் எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கப்புறமும் நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோடு தான் இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷன் அமையும்னு நினைக்கல. அதே சமயம் இப்போ நமக்கு கல்யாணம் நடக்காததுமே நல்லது தாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நமக்கு 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்கும். என் வீட்டில் கல்யாண பேச்சு எப்போ எடுக்கிறாங்களோ அப்போது நம்ம விஷயமா நான் சொல்கிறேன், அது வரைக்கும் நம்ம தனியாக மீட் பண்ணி பார்த்து பேசிக்கலாம், அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. சரி அரசி, நீ இவ்வளோ தூரம் சொல்கிறல்ல, கண்டிப்பாக நான் உன் பேச்சை கேட்குறேன், கண்டிப்பாக உனக்காக நான் எவ்வளோ வருஷம்னாலும் வெயிட் பண்ணுவேன் அரசி. ஆனால் நீ எப்போவுமே எனக்கு தான், நீ என்னை விட்டுட்டு வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, வீட்டில் கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட அப்படின்னா நான் உசுரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அப்படிலாம் பேசாதீங்க, கண்டிப்பாக அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது, சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரசியுமே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. குமாருமே பயங்கர ஹாப்பியாக வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம குமார் வீட்டுக்கு ரொம்பவே ஹாப்பியாக வராங்க. இங்கே சக்திவேல் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. இப்போது நம்ம குமாரை பார்த்துட்டு, டேய் எங்கடா போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா உனக்கு பொண்ணு பார்த்து இப்போ நிச்சயமெல்லாம் ஏற்பாடு பண்ணி நிச்சயம் நின்று போச்சுடா, அதை பற்றின கவலை உனக்கு ஏதாவது கொஞ்சமாவது இருக்கா? நாங்கள் எல்லாருமே அவமானப்பட்டு போய் நிற்கிறோம், உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா, இல்லை உன் வாழ்க்கை இப்படியே கண்ணி கலையாமையே போயிடுமான்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு உட்காண்ட்ருக்கோம். நீ என்னடானா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அதுக்காக நம்ம என்னப்பா பண்ண முடியும், கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் அப்படியே மூலையில் முடங்கி கிடக்கணுமா என்ன? அப்படியெல்லாம் இல்லவே இல்லை, கல்யாணம் ஆனால் ஆகுது, ஆக வேண்டிய நேரத்தில் கரெக்டாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் அப்படிதான்ப்பா, நீயும் கவலைப்படாதப்பா, என் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், கரெக்டான டைமில் எனக்கு கல்யாணம் நடக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இவனுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டு புத்தி பேதலிச்சு போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் வந்து சொல்லவும், அப்பா எதை பற்றியும் கவலைப்படாதீங்கப்பா, பி ஹாப்பிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமார் வந்து மேலே ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே இங்கே நம்ம அப்பத்தாவுக்கு நல்லாவே புரியுது, என் பேரன் இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் போல், எப்படியாவது அரசியை கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினச்சிட்டான், அதுக்கு தான் இப்படி சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம வடிவுக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்னங்க இவன் இப்படி பேசிட்டு போகிறான், இவனோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு சரி நினச்சி நம்ம எல்லாருமே கவலைப்பட்டிருக்கோம், ஆனால் இவன் இப்படி பேசிட்டு போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோ என்ன நடக்குதோ அதுதானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அரசியுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோமதி எல்லாமே நோட் பண்ணுறாங்க. அதாவது கோமதி ஒரு வேலை சொன்னால் நம்ம அரசி பாட்டுக்கு வேறு என்னமோ ஒரு நினப்பில் இருக்கவும் ஒழுங்காக சரியாக படிக்க கூட படிக்கிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜி கூட கோமதி கூட அடிக்கடிக்க உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுவாங்க அரசி, ஆனால் இப்போ ரொம்பவே தனியாகவே இருக்காங்க, ரூம்குள்ளேயே இருக்கிறது, மேலே மொட்டை மாடிக்கு போயிடுதுன்னு சொல்லிட்டு இப்படி தனிமையவே ரொம்பவே ரசிக்கிறாங்க போல், லைக் பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கோமதி இருந்துட்டு, அரசி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொல்லைப்புறத்துக்காக கூட்டிகிட்டு போயிட்டு, ஏய் என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா ஆச்சு, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ நல்லா தான் இருக்க, ஆனால் எனக்கு அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, வேறு எப்படிம்மா தெரியுது, இல்லடி நீ வழக்கம் போல் இருக்கிற மாதிரி இல்லை, என்னமோ ஒரு நினப்பில் இருக்கடி, நீ உன்னுடைய நடவடிக்கை சரியில்லை, இங்கே பாரு வீட்டுக்கு தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்டு அப்படியே
நம்ம அரசிக்கு அப்படியே ஒரு மாதிரி கை கால்லாம் நடுக்கம் ஆயிடுது. அம்மா, நான் என்னம்மா தப்பு பண்ண போறேன்? நான் காலேஜுக்கு போயிட்டு படிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். மத்தபடி வேற எந்த தப்பும் நான் பண்ணலம்மா. அப்ப எதுக்காகடி ஒரு மாதிரி மொழியே சரியில்ல. வந்து கூட கூட உட்காரவே மாட்டேங்கிற. எதுவும் பேசவும் மாட்டேங்கிற. முன்னாடியெல்லாம் என் கூடவே உட்காந்து ஏதாவது பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்ப. இல்ல ராஜி கூடயாவது உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்ப. ஆனா அது எதுவுமே இல்ல. எப்பவுமே ரூம்குள்ளேயே இருக்க. உள்ளவே இருக்க. படிக்கிறியா? என்ன பண்றியான்னு கூட தெரியல. ஏதாவது ஒரு வேலை சொன்னா, நீ என்னமோ யோசிச்சுக்கிட்டு சைலண்ட்டா அதே இடத்துல மணிக்கணக்கில்னா கூட நின்றுக்கிற. இப்படி உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லையேடி. அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு எக்ஸாம் போய்கிட்டு இருக்கு. அதான் உள்ளவே ரூம்குள்ளேயே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது கூட தப்பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் தப்பு இல்லடி. படிக்கிற வேலையை மட்டும் பாரு. வேற எந்த வேலையும் பார்த்து திரும்பவும் எங்களை சந்தி சிரிக்க வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அரசி அங்கேருந்து போயிடுறாங்க. இருந்தாலும் கோமதிக்கு சந்தேகமாகவே இருக்குது. இன்னொரு சைடு நம்ம மீனா பயங்கர யோசனையில இருக்காங்க. ஏன்னா சரவணன் கிட்ட கேட்டிருப்பாங்க, "உங்க கூட வந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் சரவணன் சொல்லியிருப்பாங்க, "அவங்க என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். மத்தபடி வேற எதுவுமே இல்ல." அப்படின்னு சொல்லவும், அதே சமயம் இன்னொரு வார்த்தையும் நம்ம மீனா வந்து சொல்லியிருப்பாங்க, "இல்ல மாமா, மயிலக்காவ விட்டுட்டு நீங்க வேற ஒரு வாழ்க்கைய தேடுறீங்களோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு. "அப்படியே தேடினாலும் என்ன பிரச்சனை? ஏன்னா அவ பண்ற தப்புக்கு நிகர் எதுவுமே இல்லல்ல. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லன்ற மாதிரி தான் நம்ம சரவணன் சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி தான் யோசித்து பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க. ஏன்னா மயிலக்காவோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை. ஏன்னா வெகுளியாக இருக்காங்க. தன்னோட அப்பா அம்மா பேச்சை கேட்டு இன்றைக்கி வாழ்க்கையை தொலைச்சிட்டு நம்ம மயில் நிற்கிறாங்க. பெற்றவங்களும் ஆறுதலாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் புகுந்த வீடும் இல்லை. அவங்களுக்குன்னு யாருமே இல்லை. கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து ரொம்பவே தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சீக்கிரமாகவே இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிடணும். அதாவது சரவணன் மாமா திரும்பவும் ஒன்று சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் எங்கள் மீனா இருக்காங்க. ஆனால் அதுக்கான வழி என்ன? எப்படி அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறது? மயிலக்கான்னு பேச்சு எடுத்தாவே இவங்க நம்ம மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க. அப்படி இருக்கிறப்போ எப்படி சரவணன் மாமா மயிலக்காவை திரும்ப ஏற்றுப்பாங்க? அக்காவோட வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு வருத்தம். ஆனால் அந்த வருத்தம் பாக்கியத்துக்கு கூட இல்லை. பாக்கியத்துக்கு என்ன அப்படின்னா, சீக்கிரமாக அவங்கள துரத்தி விட்டுறணும். நமக்கு யாருமே பாரமாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம மீனா நினைக்கிற அளவுக்கு கூட பெத்த புள்ள மேலே எந்த ஒரு அக்கறையுமே இல்லாமல் இருக்காங்க இந்த பாக்கியம். இப்போது இங்கே நம்ம மயில் மீனாவுக்கு கால் பண்ணுவோம். மீனா கால் அட்டன் பண்ணி, "சொல்லுக்கங்கா" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன மீனா பண்ணுற? உன் கூட ஒரு நாள் பேசலைனாலுமே ஒரு மாதிரி இருக்கு மீனா. எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான். உன் கூட பேசலைன்னா எனக்கு நாளே போக மாட்டேங்குது மீனா. எதுவும் தப்பாக நினச்சிக்காத. உன்னை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்காத. ப்ளீஸ் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு. "அக்கா அப்படிலாம் ஒன்றுமே இல்லைக்கா. உங்களுக்கு எப்போ என் கூட பேசணும்னு தோணுதோ அப்போல்லாம் கால் பண்ணுங்கக்கா. நான் எப்போவுமே உங்களை தொந்தரவாக நினைக்கவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு. "மீனா, உண்மையாகவே நீ எனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்க. நீயும் இல்லாமல் போயிருந்தா கண்டிப்பாக நான் எந்நேரம் செத்து போயிருந்திருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு. "அக்கா, அப்படி ஒரு வார்த்தையை திரும்ப பேசாதீங்கக்கா. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம பழனி வந்து அரசியும் குமாரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினச்சிட்டாங்க. இப்போ அரசியும் குமாருமே 2 பேரும் ஒன்று சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயம் எப்போ வீட்டுக்கு தெரியும்? தெரிஞ்சா 2 குடும்பமும் என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்றத நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் உங்கள் மனசுக்கு தோணுனதை